Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். திரும்பவும் விட்டேன். நிஃப்டி பேங்க் ஆல்மோஸ்ட் பேரிஷ்லாம் இருக்குது, அந்த எந்த டவுட்டும் கிடையாது. எந்தெந்த மாதிரி ப்ரைஸ் மூவ் ஆகலாம் இனி வரும் நாட்களில் இன்றைக்காகவும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த ஃப்ரீ வெபினார் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனுடைய டேட் டைம் எல்லாம் வந்து வீடியோ எண்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். என்றைக்கு பண்ணலாம் என்ன பண்ணுறது உங்களுடைய கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் எந்த டைமில் நம்ம வெபினார் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறீங்களோ அந்த டைமில் நம்ம வெபினார் ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ எண்டில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ரெகுலராக பார்த்துட்டு வரோம். உங்களுடைய சப்போர்ட்ஸும் தொடர்ந்து அதிகரிங்க. அந்த 200 லைக்ஸுக்கு மேலே எடுத்துகிட்டு போங்க. 200 லைக்ஸ் கீழே இருந்தது என்னென்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், மோட்டிவேஷன் ஜஸ்ட் ஓகே நல்லா இருக்குது. அதாவது நான் சொல்கிறது என்ன ஃபோர்ஸ் பண்ணி லைக் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. நிறைய பேர் என்ன ஏன் சார் சும்மா லைக் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. அதாவது எத்தனை பேர் நம்ம வீடியோவுக்காக சப்போர்ட் பண்ணி பார்க்குறாங்கன்றது ஜஸ்ட் வியூ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் லைக் பண்ண சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் இருக்கிறவங்க லைக் பண்ணிவிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஏதோ பிஸியில் பார்த்துட்டு அப்படி போய்டுவாங்க, லைக் பண்ண மறந்துடுவாங்க. அதாவது அவங்களுக்காக தான் ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ண அவ்வளோதான். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பிடிக்கலன்னா விட்டுருங்க. நிஃப்டி 50 டே டைம் ஃப்ரேமுடைய சார்ட் இது. ஓகேங்களா? ஸோ டே டைம் ஃப்ரேமுடைய சார்ட்டை ட்ரெண்ட் லைனு கட் ஆகிடுச்சு. நம்ம ட்ரெண்ட் லைனு சப்போர்ட் எடுக்கும் நம்ம பார்த்தோம், ஆனால் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு. ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு கம்ப்ளீட் பிரேக். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம அப்படியே ஷார்ட் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தோம். அதாவது 1 hour டைம் ஃப்ரேம் போய் பார்த்தோம் அப்படின்னா, இது பாருங்கள், ப்ரைஸு கட் ஆகிட்டுக்கே வந்துச்சு இல்லைங்களா. ஒரு ட்ரெண்ட் லைனையோ ஒரு சப்போர்ட்டோ பிரேக் ஆகிட்டு இருந்தால் இந்த பிரேக் டவுன் அப்படியே டைரெக்டாக ஃபால் ஆகாது. என்ன ஆகும், அகைன் ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போயிட்டு அகைன் அங்கேருந்து ஃபால் ஆகும். அல்லது இங்கே ரீடெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு கன்சாலிடேஷன், ஒரு சின்னதாக ஒரு சைட்வேஸ் மாதிரி ஒரு 1 or 2 டேஸ்க்கு வந்து இந்த மாதிரி போயிட்டு அகைன் வந்து ஒரு பிரேக் ஆகும். அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ஸ்டார்ட், அந்த ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பேஸை கட் ஆகிட்டு தான் கீழே வரும். பேஸ் இல்லாமல் அப்படியே வராது விடுங்க. அப்படியே வந்தாலும் திரும்ப உங்களுக்கு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போயே போகணும். இது அட்லீஸ்ட் இது மாதிரி போகணும். ஓகேங்களா? இது மாதிரி போனால் தான் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் அகைன் ஃபால் ஆகும். ஓகேங்களா? இப்போ ரெசிஷன்ஸ் நியூ ரெசிஷன்ஸ்லாம் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நியூ ரெசிஷன்ஸ் எதுவும் க்ரியேட் ஆகலை. ஸோ நியூ ரெசிஷன்ஸ் என்ன, 18,000 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகலாம். நிஃப்டி 50ல் 18,000 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ப்ரைஸ் அங்கே போகணும், அல்லது இங்கே சைட்வேஸ் ஆகிட்டு ப்ரைஸ் அந்த லெவலில் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ நம்ம 200 EM ஸ்லோஸ்டி இந்த மாதிரி வந்து அங்கே டச் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். மேபி என்றைக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது. 27 ஆகலாம், 28 ஆகலாம். இது 1 hour சார்ட் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து கேண்டில் ஒரு மணி நேரம் ஒரு கேண்டில் அது. ஸோ மொத்தமே 6-7 கேண்டில் தான் வரும். ஸோ இந்த 6-7 கேண்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்காக மேலே போகலாம். இந்த 200 EM டச் பண்ணுறதுக்காக மேலே போகலாம். ஸோ வந்து வெயிட் பண்ணி ஷார்ட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள். இல்லை நான் டெய்லி இன்டர்டே ட்ரேடிங் பண்ணியே பண்ணணும் நான் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபோர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஷார்ட் டைம் ஃப்ரேமில் போயிடலாம். ஓகே, நீங்கள் இன்டர்டேயில் நீங்கள் ஷார்ட் பண்ணியே பண்ணணும் அப்படின்னு அதாவது ட்ரேட் பண்ணியே பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸில் இருந்தீங்கன்னா இது பாருங்கள், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சரியா 17,880. ஓகேங்களா? ஸோ இங்கே சின்ன சின்ன இடத்துல வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ப்ரைஸு 2-3 டைம் அந்த இடத்துல ஏறி இறங்கும். ஸோ 17,875 இந்த இடத்துல ஒரு சின்ன ஷார்ட்டிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். ரெண்டாவது லெவல் பார்த்திங்க அப்படின்னா 17,930, 17,930 இந்த 2-3 இடத்துல வந்து நீங்கள் ஷார்ட்டிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கட்டான பை எடுக்கலாமா அப்படின்னா ரிஸ்கி ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ரிஸ்கி. ஏன்னா ஃபாலிங்காக இருக்குது மார்க்கெட்டு. இதில் வந்து நீங்கள் ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் பொசிஷனில் பையிங்கில் ஒரு சில பேர் கால் ஆப்ஷனில் வந்து பைஸ் எடுப்பாங்க. அதாவது விஷயம் தெரியாதவங்க, புதுசாக இருக்கிறவங்க கால் ஆப்ஷனில் இருப்பாங்க. நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா டக்குன்னு சீக்கிரம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. பொசிஷன் இருக்கிறவங்க இல்லை கீழே இன்னும் மேற்கொண்டு அகைன் கண்டினியூ இங்கேருந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்குதுன்னா இமீடியட் கட் பண்ணுங்கள். அது எவ்வளோ லோ கட் ஆகும் உடனே கட் பண்ணிட்டு வெளியே வாங்க.
பார்க்கலாம், இது மேலே போகும் போகாது, யாருக்குன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போகுமா போகாதானே. இப்போ என்ன ப்ரெசென்ட் நிலவரம், தற்போதைய நிலவரம் என்னவோ அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர ஃப்யூச்சர் இது நடக்கும் நம்ம என்ன ஜோசியரா, எதுவும் சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஒன்று இந்த ஏரியாவில் உங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சின்னு டக்குன்னு உங்களுடைய ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. இல்லை இந்த லெவலில் இன்னும் லாஸ் அதிகமாகுதுன்னா உடனே கட் பண்ணிட்டு வெளியே வாங்க. ஓகே, இது வந்து நிஃப்டி 50 சார்ட்டு. ஏன் நீ கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறைய பேர் வந்து கால் ஆப்ஷனில் வந்து பை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. நிறைய மெசேஜ் வந்திருக்கு நேற்று சார். நான் அதுவும் ரொம்ப டீப் அவுட் ஆஃப் த மணி சார். 44,000 காலில் இருக்குது, 43,500 காலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. உங்களுக்கு நேற்று அந்த ஆப்ஷனில் பற்றி உங்களுக்கு ஷார்ட்ஸ் கூட போட்டுருந்தேன். ஓகேங்களா. ஸோ இதுவும் ஆல் த பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேம்னு வரலாம். கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுக்காக உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேம் வந்துடுறேன். ஓகே, 1 hour டைம் ஃப்ரேம் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது சப்போர்ட் எடுக்கிறதுக்காக. ஓகே, இந்த சப்போர்ட் லைனை எடுக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் சப்போர்ட் அந்த லைன் ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் வரணும். அது மேபி பேங்க் நிஃப்டி செல்லிங் ப்ரெஷர் பார்க்கலாம் கண்டினியூ. ஏன்னா இங்கேருந்து ஃபாலிங் இருக்குது இல்லையா, அந்த ஃபாலிங்கில் கண்டினியூ வந்து செல்லிங் ப்ரெஷர் பார்க்கலாம். நீங்கள் 10 minutes டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் டச் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆகி நீங்கள் ஷார்ட் பண்ணலாம் பண்ணுறீங்க. 41,900 42,000 நியரஸ்ட் செல்லிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சின்னா திரும்ப ஷார்ட் பண்ணுங்கள் அங்கேருந்து. ஸோ செல்லிங்கான ரிவ்யூ பார்க்கலாம் அதுலேயும் பேங்க் நிஃப்டியில் கூட. ஏன்னா இன்னும் உங்களுக்கு சரியான ஒரு கிளாரிட்டி வரல. மேபி கேப்பை பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ சின்னதாக ஒரு கேப் அப் ஆகிட்டு ப்ரைஸ் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கும். அங்கே திரும்ப லோ ஃபார்மேஷன் வச்சா அகைன் ஷார்ட் பண்ணுங்கள். ஸ்லோ அண்ட் ஸ்டடி 41,500 வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா. ஸோ பையிங்கான வியூ மட்டும் வேணாம். எவ்வளோ தூரம் போடணும் நோ ப்ராப்ளம். ஏன்னா இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கும். 42,200 எல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். இங்கே மார்க்கெட்டு கொஞ்சம் ஓப்பன் ஆகும், லைட்டாக மேலே ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் மேலே போகிற மாதிரி காமிக்கும், அகைன் ஃபால் ஆகும். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியோட வியூ இது. ஃபின் நிஃப்டியோட வியூவும் பார்த்துடலாங்க. ஃபின் நிஃப்டி சப்போர்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சு. இது கூட ஃபின் நிஃப்டி சப்போர்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கூட எவ்ரி ஹை நீங்கள் ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி ஹையில் நீங்கள் லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதான்னு பாருங்கள். இது நான் புதுசாக உங்களுக்கு ட்ராப் பண்ணி காமிச்சிடறேன். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் சார் நிறைய பேர் சாரிண்ணா. அது அவங்களுக்கு ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் பெட்டராக இருக்குன்னு கேட்டிருந்தீங்க லாஸ்ட் டைமு. நான் வந்து சின்னதாக போட்டிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபின் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஏன்னா எவ்ரி ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சிம்பிள் தான், பெரிய லைன்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து ஏன்னா அது சீக்ரெட்டாக லைன் போடுறோன்னு நினச்சிக்காதீங்க. எதுவும் கிடையாது. சிம்பிள் ப்ரீவியஸ் ஹையோ ரெசிஸ்டன்ஸ் லைன் போட்டுறோம், அவ்வளோதான். சிம்பிள் 3 லைன் முடிஞ்சிச்சு. இந்த 3 லைனில் எங்கேயோ ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் மேலே வரலாம், அவ்வளோதான். அங்கேருந்து திரும்ப ஷார்ட்டிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள். ஃபஸ்ட் லெவலு, 2வது லெவலு, 3வது லெவல். ஆனால் அவ்வளோ தூரம் போகாதுங்க. மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரெஷருக்கு சம்வேரிங்க லிட்டில் பிட் இங்கேயே என்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அங்கேயே சஸ்டெண்டாகி நிற்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டெல்லாம் வீரியமாலாம் மேலே போகிற மாதிரி கிடையாது மார்க்கெட் இப்போதைக்கு. எவ்ரி ஹையை நீங்கள் ஷார்ட்டிங்காக யூஸ் பண்ணிங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பை அண்ட் செல் வேண்டாம், அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. இல்லை நான் பை அண்ட் செல் மைண்ட் செட்டாக இருக்குதுன்னா ட்ரேடிங் பண்ணாதீங்க, கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை ஒரு ஏதாச்சும் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகட்டும். பிரேக் அவுட் ஆகிறதாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு டைமிங் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா, வெபினார் டைமிங்கு இது பாருங்கள். இந்த சாட்டர்டே 11 AM வைக்கலாமா, அல்லது ஈவினிங் 5 PM வைக்கலாமா, இல்லை சண்டே 11 AM வைக்கலாமா, இல்லை 5 PM வைக்கலாமா. ஸ்டாக் செலெக்ஷன் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். இன்டர்டேக் நம்ம எப்படி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அதில் எப்படி ட்ரேட் பண்ணணும், எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும், எல்லாத்தையும் நம்ம அதை டிஸ்கஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பார்க்கலாம். லிங்க் வந்து உங்களுக்கு நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லே சென்ட் பண்ணுறேன். டைமிங் மட்டும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லிவிடுங்க. ஓகேங்களா. சாட்டர்டே காலையில் 11 AM வைக்கலாமா, ஈவினிங் 5 PM. ஏன்னா இப்போ ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் யார் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைம் நான் சூஸ் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா. நான் 2 நாள் நான் ஃப்ரீயாக இருப்பேன். அந்த 2 நாள்லையும் எந்த டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க நான் பார்க்கறதுக்காக இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். சாட்டர்டே காலையில் 11 மணிக்கா, இல்லை சாயங்காலம் 5 மணிக்கா, இல்லை சண்டே காத்தால 11 மணிக்கா, இல்லை
சாயங்காலம் 5 மணிக்கா. ஓகேங்களா? இதில் வந்து எது உங்களுக்கு ஃப்ரீ டைமோ அந்த டைமை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நம்ம இன்னொரு டைம் போலும் க்ரியேட் பண்ணுறேன் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.